अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु। नहमदुहु नुसल्ली अला रसूलिहिल करीम। अम्मा बाद फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़ी कलामिहिल क़दीम व हुवा अस्दक़ुस सादिक़ीन। अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। इन्नल्लाहा व मलाइकतहु युसल्लूना अलन नबी या अय्युहल्लज़ीना आमनू सल्लु अलैहि वसल्लिमू तस्लीमा। अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना मुहम्मदिन व अला आलि सय्यिदिना मुहम्मदिन व बारिक वसल्लिम अलैहि। क़ाल अल्लाहु तआला फ़ी मक़ामिन आख़र वला तकूनू कल्लज़ीना नसुल्लाह फ़अन्साहुम फ़उलाइका हुमुल फ़ासिक़ून। सदक़ल्लाहुल अलियुल अज़ीम। क़ाल नबीना सल्लल्लाहु अलैहि वसल्लम इग़्तनिम ख़म्सन क़ब्ल ख़म्सिन औ कमा क़ाल अलैहि ஸலாத்து வஸலாம்। எல்லா புகழும் நம்ம முஸ்லிம்களாக முஃமின்களாக மேலும் தனது ஹபீபு நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாக்கியமிக்க உம்மத்தில் ஒருவராகவும் ஆக்கி அருள் புரிந்தானே அந்த அல்லாஹ்வுக்கு உண்டாகுவதாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் அல்லாஹு தஆலா நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களுக்கும் அதற்குரிய பலாபலன்களை ஏற்படுத்தி தந்து கொண்டே இருக்கிறானே அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் உண்டாகுவதாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். கணிதக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இகுதனிம் ஹம்சன் கபல ஹம்சின். 5 விஷயங்கள் வருவதற்கு முன்னால் 5 விஷயங்களை நீங்கள் கனிமத்தாக நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள், அதை அனுபவித்து கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதில் முதலாவதாக ஹயாத்தக கபல மௌத்திக்க, உங்களுக்கு மௌத்து வருவதற்கு முன்னால் உங்களுடைய ஹயாத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. ஏன் அவ்வாறு சொல்லணும் என்று பார்த்தால், மௌத்துக்கு பின்னால் மனிதனுடைய செயல்பாடுகள் என்று சில செயல்பாடுகள் இருக்கத்தான் செய்யும். அந்த செயல்பாடுகளுக்கு அவருக்கு நன்மை கிடைக்குமா என்று பார்த்தா எந்த நன்மையும் கிடைக்காது. மௌத்துக்கு பின்னால் சில நல்லடியார்கள் குர்ஆன் ஓதக்கூடிய வாய்ப்பை பெறுகிறார்கள். ஹதீஸில் நம்ம பார்க்குறோம், குர்ஆனை மனப்பாடம் செய்தவர்களை பார்த்து அல்லாஹ் தஆலா கியாமத் நாளில் சொல்லுவான், நீங்கள் இக்ரா நீ குர்ஆன் ஓது, வர்த்தகி எந்த அளவு குர்ஆன் ஓதுகிறாயோ அந்த அளவுக்கு அந்தஸ்தால் நீ உயர்ந்து கொண்டே செல் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுவான். அதே போல் குர்ஆனை மனனம் விட்டவர்கள் குர்ஆனை ஓதுவாங்க, உயர்ந்த அந்தஸ்து அவர்கள் அடைந்து கொண்டே இருப்பார்கள். எங்கு அவங்க குர்ஆனை நிப்பாட்டுறாங்களோ அது அவர்களுடைய தங்குமிடமாக இருக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அப்போ அங்கே குர்ஆன் ஓதுவாங்க, ஆனால் அதுக்குரிய சவாபு அவர்களுக்கு கிடைக்குமா, நன்மை கிடைக்குமா, அது ஒரு அமலாக பார்க்கப்படுமா என்று பார்த்தால் அது ஒரு அமலாக பார்க்கப்படாது. துன்யாவில் எப்படி குர்ஆன் ஓதுகிறோமோ அந்த குர்ஆன் ஓதுதலை எப்படி அல்லாஹு தஆலா பார்க்கிறானோ அதே போல் சொர்க்கத்தில் குர்ஆன் ஓதுவதை அல்லாஹு தஆலா பார்ப்பானா என்று பார்த்தால் அப்படி பார்க்க மாட்டான். சொல்லுங்களா, துன்யாவில் ஒரு மனிதர் குர்ஆன் ஓதுறார் என்று சொன்னால் அதை அல்லாஹு தஆலா தன்னுடைய கட்டளைக்கு அடிபணிந்ததாக பார்ப்பான். அல்லாஹு தஆலா அந்த அடியாரை தன்னுடைய அடிமையாக தன்னுடைய சொல்லை கேட்ட ஆபிதா அல்லாஹு தஆலா என்ன செய்வான், அந்த அடியாரை பார்ப்பான். அதே ஆகிரத்தில் ஒரு மனிதர் குர்ஆன் ஓதுகிறார் என்று சொன்னால் அவர் அல்லாஹு தஆலா அமல் செய்தவராக பார்க்க மாட்டான். கவனிச்சிடா, நன்மை கூலி கொடுக்கப்பட்டவராக பார்ப்பான். அவருக்கு கொடுக்கக்கூடிய கூலி என்ன, குர்ஆன் ஓதுதல் என்பது தான் அல்லாஹ் அவருக்கு கொடுக்கக்கூடிய கூலியே. அதனால் அவருடைய அந்தஸ்து உயருதல் என்பது தான் கூலி கொடுக்குறான் இப்போ அல்லாஹ் தஆலா. இப்போ அமல் செய்யல அவர். அப்போ மௌத்துக்கு பின்னால் ஒரே ஒரு சுபஹானல்லாஹ் என்று சொல்ல முடியுமா, சொல்ல முடியாது. ஒரே ஒரு அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்ல முடியுமா, சொல்ல முடியாது. ஏதாவது ஒரு நல்ல அமல் நமக்கு செய்ய முடியுமா, முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இதா மாத்தல் இன்சானு இன்கதா அன்ஹு அமலுஹு. பழஞ்சிலா நம்பிலா தூங்காதீங்கண்ணே. இதா மாத்தல் இன்சானு இன்கதா அன்ஹு அமலுஹு. ஒரு மனிதர் மௌத்தாகி விடுவார் என்று சொன்னால்
அவருடைய அமல்கள் எல்லாம் அவரை விட்டு துண்டித்து விடுகின்றன. இனிமேல் அவர் என்ன செய்ய முடியாது? அமல் செய்ய முடியாது. அவருக்காக வேண்டி மற்றவர்கள் நன்மைகள் செய்து அனுப்பலாமே தவிர அவரால் எந்த ஒரு அமலும் இதற்கு பின்னால் செய்ய முடியவே முடியாது. அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, உங்களுடைய ஹயாத்தை உங்களுடைய மௌத்து வருவதற்கு முன்னால் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். எதில் பயன்படுத்துறது? எந்த விஷயங்களை செய்தால் அல்லாஹ் தஆலாவிடத்திலிருந்து பொருத்தம் கிடைக்குமோ, எந்த விஷயங்களை செய்தால் மறுமையோடைய வாழ்க்கை நமக்கு நல்லதாக அமையுமோ, அல்லாஹ் தஆலாவுடைய சன்னிதானத்தில் நம்ம கண்ணியமான முறையில் போய் சேர முடியுமோ அந்த அமல்களை செய்யணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அல் கையீசு அறிவாளி யார் என்று சொன்னால், மன் தான நஃப்ஸஹு வ அமில லிமா பாதல் முத், இவன் தான் அறிவாளி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. மன் தான நஃப்ஸஹு, தன்னுடைய நஃப்ஸை அவர் அடக்குகிறார். தன்னுடைய நஃப்ஸை அவர் என்ன செய்கிறார்? அடக்குறார். அடக்குதுன்னா விளங்குதுங்களா? அந்த நஃப்ஸ் இருக்குதே, அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடிய விஷயங்களை தான் போய் சேர்க்கும். இன்னன் நஃப்ஸல அம்மாரத்தும் பிஸ்ஸு, நிச்சயமாக நஃப்ஸு தீய காரியங்களை கொண்டு தான் ஏவக்கூடியதாக இருக்கிறது. அப்போ அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடிய விஷயங்களின் பக்கம் இந்த நஃப்ஸு நம்ம மனிதனை தூண்டிக்கிட்டே இருக்கும். அதை அந்த பக்கம் போகாமல் நஃப்ஸை யார் தடுக்கிறாரோ அவர் தான் அறிவாளி. தமிழில் சொல்லுவாங்களே, கண்டதே காட்சி கொண்டதே கோலம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி வாழக்கூடிய ஒரு வாழ்க்கைக்கு பேர் நஃப்ஸுடைய வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. எதையெல்லாம் பார்க்கிறோமோ அதையெல்லாம் நம்ம வாழ்க்கையில் வரணும், எப்படி வேண்டுமானாலும் நம்ம மனம் போன போக்கில் வாழ்கிறது என்பது நஃப்ஸுடைய வாழ்க்கை. எப்படி வேண்டுமானாலும் சம்பாதிக்கலாம், விளைஞ்சிங்களா? எப்படி வேண்டுமானாலும் நம்முடைய வாழ்க்கையை மேலே கொண்டு வந்துக்கலாம், எப்படி வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கையை கழித்து கொள்ளலாம், ட்ரெஸ்ஸு போடணும், எப்படி வேண்டுமானாலும் போடலாம். நம்ம நஃப்ஸு ஒரு ஆசைப்படுது, அந்த அடிப்படையில் நம்ம ட்ரெஸ்ஸு போட்டோம், விளைஞ்சல் நம்ம நஃப்ஸு ஒரு ஆசைப்படு, அந்த அடிப்படையில் நம்ம முடிய வச்சோம், நம்ம நஃப்ஸு ஒரு ஆசைப்படு, அந்த அடிப்படையில் நம்ம சம்பாதியத்தை கொண்டு வந்தோம், விளைஞ்சலா? அந்த செயல் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாற்றமாக இருக்கிறது என்று சொன்னால் அந்த செயலை செய்பவருக்கு பெயர் அறிவாளின்னு சொல்ல முடியாது. இந்த செயல் செய்யக்கூடிய நபருக்கு என்ன சொல்ல முடியாது? அறிவாளி என்று சொல்ல. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, சில் மன் கதஅக, உன்னை துண்டித்து வாழ்பவரை நீ சேர்ந்து வாழ் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இப்போ இந்த அமலை நம்ம செய்வது நம்ம மேலே கடமை. யார் நம்மை துண்டித்து வாழ்கிறார்களோ அவர் நம்ம சேர்ந்து வாழணும். இப்போ உதாரணமாக அல்லாஹ் காப்பாற்றணும், ஒரு அண்ணன் தம்பிக்கு மத்தியில் சண்டை வந்துடுச்சு, அண்ணன் தம்பியை விட்டு ஒதுங்கிட்டார், தம்பி அண்ணனை விட்டு ஒதுங்கிட்டார். இப்போ தம்பி இந்த ஹதீஸை கேள்விப்படுறார், உன்னை துண்டித்து வாழ்பவர் நீங்கள் சேர்ந்து வாழுங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க அப்படிங்கிற ஹதீஸை கேள்விப்படுறார். இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிட்டாங்க என்று அந்த அண்ணனிடத்தில் போய் பேசுகிறார். ஆனால் மன்னிச்சிடுங்க, தப்பு என் மேலேயே இருக்கட்டும், தப்பு என் மேலே இல்லை, அந்த தம்பி மேலே இல்லை தான், ஆனால் அவர் என்ன செஞ்சுக்கிறாரு, தப்பு என் மேலேயே இருக்கட்டும் அண்ணன், மன்னிச்சிடுங்க, எப்படி பேசாமலாம் இருக்க தேவையில்ல, பேசிக்கிட்டு பழைய மாதிரி இருந்துக்கலாம் அப்படின்னு யார் சொல்கிறா? தம்பி சொல்கிறார். ஆனால் அண்ணன் சொல்கிறாரு, நான் செத்தாலும் என் முகத்தை நீ பார்க்காத, என் கூட நீ சேராத, உங்கள்கிட்ட பேச எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ தம்பியுடைய கடமை முடிஞ்சு போச்சு. அந்த ஹதீஸுக்கு யார் அமல் செஞ்சிட்டா? தம்பி அமல் செஞ்சிட்டார். இனிமே அவர் அண்ணன்கிட்ட பேசாமல் இருந்தாலும் தம்பி குற்றவாளி ஆக மாட்டார், அண்ணன் தான் குற்றவாளி. ஏன்னா யார் துண்டித்து வாழ்ந்தாங்களோ அவரை போய் இவர் சேர்ந்துட்டார். இவர் சேர போகக்கூடிய நேரத்தில் அவர் தான் வெட்டிக்கிட்டு போகிறாரே தவிர இவர் சேர தான் செய்கிறார். அதனால் இவர் குற்றவாளி ஆக மாட்டார், அவர் தான் குற்றவாளியாக ஆகுவார். எதுக்காக வேண்டி போனார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிட்டாங்க என்பதற்காக வேண்டி போனார். இப்போ இவர் யாரை பின்பற்றிட்டார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றிட்டார். அதே நேரத்தில் இந்த ஹதீஸை கேள்விப்படுறாரு, உங்களை யாரெல்லாம் துண்டித்து வாழ்கிறாங்களோ அவங்க நீ சேர்ந்து வாழுங்க அப்படிங்கிற ஹதீஸை கேள்விப்பட்டார். இப்போ அண்ணனிடத்தில் பேசலாம் அப்படிங்கிற எண்ணம் வரும்போது நான் எப்படி என்னுடைய சுயமரியாதையை விட்டுட்டு நான் போய் பேசணுமா? என்னுடைய கம்பீரத்தை விட்டுட்டு நான் போய் பேசணுமா? என் மேலேயா தப்பு இருக்குது என்று ஈகோ பார்க்குறார். நினச்சிங்களா? தன்னுடைய அங்கே போனாங்க நம்முடைய கண்ணியம் போயிடும். மதியாதார் வாசல் மிதியாதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அப்போ நம்மளை அவர் மதிக்கவே மாட்டேங்க, அவர் வாசல் நாம் போய் மிதிக்கணும் என்று உறவை சேருவதை விட்டு அவர் பின்வாங்கினார் என்று சொன்னால், இப்போ அவர் ரசூலுல்லாஹ்வுக்கு கட்டுப்படலை. யாருக்கு கட்டுப்பட்டார்? தன்னுடைய நஃப்ஸுக்கு கட்டுப்பட்டுட்டார். யாருக்கு கட்டுப்படலை? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸுக்கு என்ன செய்யலை? அவர் கட்டுப்படலை. அவர் தன்னுடைய நஃப்ஸுக்கு என்ன செஞ்சிட்டார்?
கட்டுப்பட்டார். இப்போ அவர் நஃப்ஸை அடக்கியவரா ஆகுவாரா? ஆக மாட்டார். அப்போ இவர் அறிவாளின்னு சொல்ல முடியுமா என்று பார்த்தா சொல்ல முடியாது. ஃபஅஃபு அம்மன் ஸலமக, உங்களுக்கு அநியாயம் செய்தவர்கள் நீங்கள் மன்னிச்சிடுங்க அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. என்ன செஞ்சிடணும்? மன்னிச்சிடணும். நமக்கு யாரெல்லாம் அநியாயம் செய்கிறார்களோ அவங்க என்ன செஞ்சிடணும்? மன்னிச்சிடணும். மன்னிப்பதுடைய நோக்கம் என்னன்னு சொன்னால் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய தொடர்புகளை குறைச்சிக்கணும். நம்ம அவர்கிட்ட தொடர்பு வச்சுக்கிட்டால் நமக்கு என்ன செய்கிறாங்க? அவங்க அநியாயம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அவர்கள் செய்த அநியாயத்தை மன்னிச்சுட்டு தொடர்புகள் என்ன செய்யணும்? என்னென்னா என்ன, ஏதுன்னா ஏது அப்படிங்கிற அடிப்படையில் அவங்க தொடர்புகள் என்ன செய்யணும்? குறைச்சிக்கணும். மறுபடியும் போய் நம்ம என்ன செய்யக்கூடாது? அவர்களிடத்தில் போய் சேரும்போது நமக்கு அவங்க அநியாயம் செஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடிய சூழ்நிலை இருந்துச்சுன்னு சொன்னால் போய் என்ன செய்யணும்? சேரக்கூடாது. தொடர்புகள் என்ன செய்யணும்? குறைச்சிக்கணும். இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன அநியாயம் செஞ்சவங்களை நீங்கள் என்ன செஞ்சுருங்க? மன்னிச்சிடுங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இப்போ மன்னிக்கவே இல்லை. ஒருத்தர் என்ன செய்யலை? மன்னிக்கலை. மனசில் வச்சுக்கிட்டே இருக்கிறார். என்னச்சிங்களா, எனக்கு அநியாயம் செஞ்சு பார்க்கும்போதெல்லாம் என்ன செஞ்சு வருது? எனக்கு அந்த அநியாயம் செஞ்சவன் நான் செய்வேன். வெளிரங்கத்தில் நல்லபடியாக நடந்துக்கிட்டு உள்ளத்தால் எப்படி நடந்துக்கிறாரு? வெறுப்பாக என்ன செய்கிறார்? வெறுப்பை வெளிப்படுத்தி காட்டுறார். இப்போ இவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸுக்கு கட்டுப்பட்டவர் ஆகுவாரா? ஆக மாட்டார். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸுக்கு நேர் மாற்றமாக அமல் செய்கிறார். தன் நஃப்ஸுக்கு தான் என்ன செய்கிறார்? அவர் கட்டுப்பட்டு அமல் செய்யக்கூடியவராக இருக்கிறார். இப்போ இவர் நஃப்ஸை அடக்கியவர் சொல்ல முடியுமா? என்ன செய்ய முடியாது? சொல்ல முடியாது. வளைஞ்சிங்களா? எந்த ஒரு செயல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுக்கு மாற்றமாக இருக்கிறதோ, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாற்றமாக இருக்கிறதோ, அந்த செயலை செய்வோம் என்று சொன்னால் அது நம்ம நஃப்ஸுக்கு கட்டுப்பட்டு தான் செய்வோம். அந்த செயலை நம்ம செய்யாமல் நம்ம ஒதுங்கிக்கொள்வோம் என்று சொன்னால் அப்போ அல்லாஹ் ஒரு செயலை செய்ய சொல்கிறான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு செயலை செய்ய சொல்கிறாங்க. அந்த செயலை நாம் செய்யாமல் இருப்போம் என்று சொன்னால் நம்ம நஃப்ஸு படி தான் நம்ம அமல் செய்கிறோன்னு அர்த்தம். அந்த அமலை நம்ம செஞ்சோம் என்று சொன்னால் அல்லாஹ் ரசூலுடைய பேச்சை கேட்டோன்னு அர்த்தம். அதே போல் அல்லாஹ் ரசூல் ஒரு செயலை செய்ய வேணாம் என்று சொல்கிறாங்க. அந்த செயலை நாம் செய்தோம் என்று சொன்னால் நாம் நஃப்ஸு கட்டுப்பட்டு செய்கிறோன்னு அர்த்தம். அந்த செயலை நம்ம செய்யாமல் இருந்து அல்லாஹ் ரசூலு கட்டுப்படுறோன்னு அர்த்தம். எப்போ நம்ம நஃப்ஸுக்கு கட்டுப்பட்டுட்டோமோ நம்முடைய பெயர் அல்லாஹ் தாலாவுடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நம்முடைய பெயர் என்ன சொன்னால் ஆஜிஸ்ன்னு அர்த்தம். ஆஜிஸ்னா முட்டாள்னு அர்த்தம். ஏன்? நஃப்ஸ் அவர் என்ன செய்யலை? கட்டுப்படுத்தலை. நஃப்ஸை கட்டுப்படுத்துபவருக்கு பெயர் தான் அல் கையீஸ், அறிவாளின்னு அர்த்தம். நஃப்ஸை கட்டுப்படுத்துபவருக்கு பேர் தான் அறிவாளி. அல் கையீஸு மன்தான நஃப்ஸை, தன்னுடைய நஃப்ஸை யார் கட்டுப்படுத்துகிறாரோ அவர் தான் யார்? அறிவாளி. அமில லிமா பாதல் மௌத், இன்னும் மௌத்துக்கு பின்னாடி உள்ள ஒரு வாழ்க்கைக்காக வேண்டி அவர் அமல் செய்யக்கூடியவராக இருப்பார். எந்த ஒரு செயலை செய்தாலும் அதை கொண்டு மறுமையுடைய வாழ்க்கையுடைய நிலைமை என்ன என்று அவருடைய சிந்தனை இருந்துக்கிட்டே இருக்கும். வளைஞ்சிங்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறோம் பார்த்தீங்களா, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட மக்களே, இத்தகுல்லாஹ, அல்லாஹ்வை நீங்கள் தக்வா செய்யுங்க. வல் தன்துர் நஃப்ஸும் மா கத்தமத் லிகத், நாளை மறுமைக்காக வேண்டி என்ன நீங்கள் முற்படுத்தி வைத்திருக்கிறீர்கள் என்று ஒவ்வொரு நபரும் கண்காணிங்க அப்படின்னு அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறோம். எப்படி சொல்கிறான் அல்லாஹ் தஆலா? வல் தன்துர் நஃப்ஸும், ஒவ்வொரு நஃப்ஸும் என்ன செய்யணும்? ஒவ்வொரு ஆத்மாவும் என்ன செய்யணும்? கவனிக்கணும். மா கத்தமத் லிகத், நாளை மறுமைக்காக வேண்டி என்ன நம்ம முற்படுத்தி வச்சுருக்கிறோம், எந்த நன்மையான செயல்கள் நம்ம இடத்துல இருக்குது, எதை வைத்து நம்ம அல்லாஹு தாலா இடத்துல போய் நம்ம நிற்கிறது, நம்முடைய பட்டோலையில் நன்மைகள் அதிகமாக இருக்கா, தீமைகள் அதிகமாக இருக்கா, நம்முடைய பட்டோலையில் அல்லாஹுக்கு பிடித்தமான செயல்கள் இருக்கா, அல்லாஹுக்கு பிடிக்காத செயல்கள் இருக்கா என்று ஒவ்வொரு நஃப்ஸும் என்ன செய்யணும்? ஒவ்வொரு ஆத்மாவும் அதை சிந்தித்து பார்க்கணும் என்று அல்லாஹு தாலா குர்ஆனில் சொல்லி காட்டுறோம். சில காரணம் என்ன? அதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, உங்களுக்கு மௌத்து வர்றதுக்குமா உங்கள் ஹயாத்தை நீங்கள் என்ன செஞ்சீங்க? பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த அடிப்படை தான் இந்த வார்த்தையை சொன்னாங்க. ஒரு தடவை ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஒரு ஜனாசா தொழுகையில் கலந்துக்கிட்டாங்க. அந்த அந்த பகதாதிலேயே மிகப்பெரிய பணக்காரர் அவர். ஹசன் பஸ்ரி ரஹ்மத்து அவங்க தான் ஹத்தீபாக இருந்தாங்க. எந்த ஒரு ஜனாசா வந்தாலும் அவங்க தானே செய்வாங்க, தொழுகை வைப்பாங்க. மக்கள் ஜனாசா தொழுகை வச்சுட்டு மக்கள் எல்லாம் அந்த ஜனாசாவை அடக்கம் பண்ணுறதுக்காக வேண்டி கொண்டு போயிட்டாங்க. அப்போ பெரிய கூட்டம், வசதியானவர் சொன்னால் பெரிய கூட்டம் ஒன்று கூடும் பார்த்தீங்களா. ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் எல்லாரையும் உட்கார வச்சு ஒரு சில கேள்விகள் கேட்டாங்க. என்ன கேட்குறாங்க? மக்களை பார்த்து கேட்குறாங்க, மக்களே,
இப்போ ஒரு மனிதர் மௌத்தாகி அடக்கம் செய்யப்பட்டுருக்காரு, அவர் யாருன்னு நமக்கு தெரியும், எவ்வளோ வசதி உள்ளவர் சொல்லி நமக்கு தெரியும். அதாவது பகதாதில் பெரும்பான்மையான சொத்துக்களுக்கு சொந்தக்காரராக அவர் இருக்கிறார், அவ்வளோ பெரிய வசதியானவர். இப்போ அவருக்கு அல்லாஹு தாலா மறுமையுடைய வாழ்க்கை அல்லாஹு தாலா முதல் மன்சில் அல்லாஹு தாலா கொண்டு போய் சேர்த்துட்டான். இப்போ அல்லாஹு தாலா இடத்துல அவர் கேட்குறார், அல்லாஹ் எனக்கு ஒரு சுபஹான் அல்லாஹ் சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு டைம் கொடியா அல்லாஹ், நான் என் சொத்துக்கள் எல்லாத்தையுமே நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னால் அல்லாஹு தாலா டைம் கொடுப்பானா அப்படின்னு கேட்டாங்க. அவருடைய சொத்துக்களுடைய விஷயத்தை எல்லாத்தையும் மிகைப்படுத்தி சொல்லிட்டாங்க. அது மக்களுடைய கண்ணுக்கு முன்னாடி வந்துச்சு, எவ்வளோ சொந்தக்காரர் அவர், அவ்வளோ சொத்தையும் கொடுத்து ஒரே ஒரு சுபஹான் அல்லாஹ் சொல்கிறதுக்கு அல்லாஹு தாலா இடத்துல அவர் அனுமதி கேட்குறார். அல்லாஹ் அதுக்கு அனுமதி கொடுப்பானா? தம்பி கொடுப்பானா? சாதிக்கு கொடுப்பானா? கொடுக்க மாட்டான். மக்கள் எல்லாம் என்ன சொல்கிறாங்க? கொடுக்க மாட்டான் அப்படி சொல்லிட்டாங்க. அவர் அல்ஹம்துலில்லாஹ் சொல்கிறதுக்கு அல்லாஹு தாலா வாய்ப்பு கொடுப்பானா அப்படின்னு கேட்டாங்க. அப்பயும் மக்கள் சொல்கிறாங்க கொடுக்க வாய்ப்பு இல்லை அப்படி சொன்னாங்க. ஒரு 2 ரக்காத் தொழுறதுக்கு அல்லாஹு தாலா அவருக்கு வாய்ப்பு கொடுப்பானா? எல்லாத்தையுமே கொடுத்துட்றார். தன்னுடைய சொத்துக்கள் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு என்ன கேட்குறார்? 2 ரக்காத் தொழுறதுக்கு எனக்கு என்ன செய்ய அல்லாஹ் அனுமதி கொடிய அல்லாஹ் அப்படின்னு கேட்டால் அல்லாஹ் கொடுப்பானா அப்படின்னு ஒவ்வொன்றா கேட்டுக்கிட்டே வராங்க. எல்லாத்துக்கும் மக்கள் என்ன பதில் சொல்கிறாங்க? அவர் நன்மையான எந்த ஒரு அமல் செய்வதற்கும் அல்லாஹு தாலா அவருக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டான் அப்படின்னு மக்கள் எல்லாம் சொல்கிறாங்க. அப்போ ஹசன் பஸ்ரி ரஹமத்துல்லாஹ் அவங்க சொன்னாங்க, அப்போ அல்லாஹு தாலா அவ்வளோ பெரிய செல்வங்களை கொடுத்தாலும் அவருக்கு சுபஹானல்லாஹ் என்று சொல்வதற்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டான். ஆனால் அந்த வாய்ப்பு அல்லாஹ் நமக்கு எந்த ஒரு செல்வத்தையும் வாங்காமல் நமக்கு இப்போ கொடுத்துருக்குறோம், ஹயாத்தை கொடுத்துருக்குறோம். அல்லாஹு தாலா என்ன செஞ்சுருக்குறோம்? அல்லாஹு தாலா ஹயாத்தை கொடுத்துருக்குறோம். சொல்லுங்கள் சுபஹானல்லாஹ் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் எல்லாம் சுபஹானல்லாஹ் சொன்னாங்க. அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்கள், எல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் சொன்னாங்க. அப்போ ஒரே ஒரு சுபஹானல்லாஹ்வுடைய வசன் அப்போ மக்களுக்கு உணர வச்சாங்க. விளைஞ்சில அப்போது எவ்வளோ பெரிய சொத்துக்களை கொடுத்தாலும், உதாரணமாக அம்பானி வச்சிங்களேன், நம்மளுக்கு சிந்தனைக்கு அவர் தான் சிந்தனை வராரு. கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி பல லட்சம் கோடிக்கு என்னவாக இருக்கார் அவர்? அதிபதியாக இருக்கு. அந்த 10 லட்சம் கோடியை கொடுத்து ஒரே ஒரு சுபஹானல்லாஹ் சொல்லணும், ஒரே ஒரு சுபஹானல்லாஹ் சொல்லணும் என்று அல்லாஹ் தஆலா இடத்துல கேட்டால் அல்லாஹ் கொடுப்பானா? கொடுக்க மாட்டான். ஆனால் அல்லாஹ் நமக்கு இப்போ என்ன டைம் கொடுத்துருக்குறான்? சுபஹானல்லாஹ் என்று சொல்வதற்கு வாய்ப்பு அல்லாஹ் கொடுத்துருக்குறான். அதுக்கு பகரமாக எதையுமே அல்லாஹ் நம்மக்கிட்ட கேட்கவே இல்லை. அல்லாஹ் ஹயாத்தை கொடுத்து நமக்கு என்ன செஞ்சுருக்கான்? அந்த சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் தொழுகிறதுக்கு, நோன்பு வைக்கிறதுக்கு, எல்லாத்துக்கும் எல்லா வாய்ப்புகளையும் அல்லாஹ் நமக்கு என்ன செஞ்சுருக்கிறான்? ஏற்படுத்தி கொடுத்துருக்கான். இப்போ நாம் அதை பயன்படுத்தவில்லை என்று சொன்னால் இப்போ நாம் தான் எப்படி இருக்கோம்? ஆஜிஸ்ன்னு சொல்லுவாங்க. அம்மில் அலிமா மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கைக்காக வேண்டி என்ன செய்யலை? இவர் அமல் செய்யலை. விளைஞ்சிங்களா? ஒரு தடவை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மிஅராஜுக்கு போனாங்க. மிஅராஜுக்கு போகக்கூடிய நேரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மிஅராஜில் சந்திக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யாரை சந்திக்கிறாங்க? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மிஅராஜில் சந்திக்கிறாங்க. அப்படி சந்திக்கும்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அடுத்து உங்களுடைய உம்மத்துக்கு என்னுடைய சலாமை நீங்கள் எத்தி வைங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இந்த ஹதீஸை கேட்டால் நம்ம பதில் சொல்கிறது நம்ம மேலே வாஜிப். வாலேக்கையா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அப்படி என்ன பண்ணோம்? பதில் சொல்லணும். ஏன்னா அவங்க நம்ம சலாம் சொன்னாங்கல்ல, பதில் சொல்லிவிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கக்கிட்ட சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த சொர்க்கம் இருக்கே வெறும் பொட்டல் தரையாக இருக்குது. பொட்டல் தரைன்னா விளங்குதுல, வெறும் எந்த ஒரு மரமும் இல்லாத காலி மனையாக இருக்குது, காலி தரையாக இருக்குது. இந்த காலி தரையில் உங்களுடைய உம்மத்துமார்களிடத்தில் சொல்லி மரம் நட சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்களுடைய உம்மத்துமார்களிடத்தில் சொல்லி மரம் நட சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டாங்க, எப்படி மரம் நடுறது? சொர்க்கத்தில் எப்படி மரம் நடுறது அப்படி சொல்லி கேட்கும்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்களாம், ஒவ்வொரு சுபஹானல்லாஹ் சொன்னாலும் சொர்க்கத்தில் ஒரு மரம் நடப்படுது. ஒரு அல்ஹம்துலில்லாஹ் சொன்னால் சுவனத்தில் ஒரு மரம் நடப்படுது. ஒரு அல்லாஹ் அக்பர் சொன்னால் சுவனத்தில் ஒரு மரம் நடப்படுது. ஒரு லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னால் சுவனத்தில் ஒரு மரம் நடப்படுது. நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு திக்ருக்கும் எங்கே மரம் நடப்படுது? சுவனத்தில் மரம் நடப்படுது. விளைஞ்சிக்கலாம். அந்த மரம் துன்யாவில் இருக்கக்கூடிய மரம் மாதிரி இல்லை. விளைஞ்சிக்கலாம். அங்கே இருக்கக்கூடிய மரம் துன்யாவில் இருக்கக்கூடிய மரம் மாதிரி இல்லை. அதனுடைய ஆரம்பத்தில் இருந்து மரம் கிளை முடியுதில்லை, அந்த கிளையுடைய ஆரம்பத்தில் இருந்து அந்த மரத்துடைய
கட்டை இருக்குது பார்த்தீங்களா, மெயின் அந்த இடத்துல போய் சேரணும்னு சொன்னால் 500 வருஷம் ஆகும். 500 வருட பயண தூரமாக அந்த மரத்துடைய கிளை முடிவுக்கும் அந்த மரத்துடைய தண்டுக்கும் போய் சேருவதற்கு தூரம் எவ்வளோப்பா? 500 வருஷ தூரம். இப்போ நம்ம 10 சுபஹான் அல்லாஹ் சொன்னால் 10 மரம் அல்லாஹ்தான் நடுவான். அப்போ எவ்வளோ பெரிய சோனத்தை அல்லாஹ்தான் நமக்கு கொடுப்பான், யோசிச்சு பாருங்கள். இப்போ ஒரு மனிதன் உட்காந்து 100 தடவை சுபஹான் அல்லாஹ் சொல்கிறாரு, 100 மரம் அல்லாஹ் சோனத்தில் என்ன செஞ்சிருவான்? நம்ம பேரில் நட்டுருவான். அப்போனா அந்த இடம் நமக்கு சொந்தம்னு அர்த்தம். அப்போ சோனத்தை எவ்வளோ விசாலமாக்க முடியுமோ நம்ம என்ன செஞ்சுக்கலாம், விசாலமாக்கி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் நம்ம கையில் கொடுத்துட்டான். அல்லாஹ் நம்ம கையில் என்ன செஞ்சுருக்கிறோம், அல்லாஹ் தஆலா கொடுத்துருக்குறான். இந்த ஹயாத்தை நம்ம அந்த வழியில் நம்ம பயன்படுத்துவோம் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலாவுடைய பொருத்தமாக நமக்கு கிடைச்சிரும். துன்யா ஆகிரத்து நமக்கு என்ன ஆகிடும், சரியான முறையில் ஆபாதான முறையில் நம்ம ஆகிரத்து ஆகிடும். விளங்குதில்ல? ஒரு 1000 சுபஹானல்லாஹ் சொன்னார். ஏதாவது கஷ்டம் இருக்கா? சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சொல்கிறது ஏதாவது கஷ்டமா? வண்டி ஓட்டிக்கிட்டு போகிறோம், நாவலை ஓதிக்கிட்டே இருக்கலாம். சைக்கிளில் போகிறோம், நாவலை ஓதிட்டு வியாபாரம் செய்கிறோம், ஒரு கஷ்டமான இடத்துல பேசுகிறோம், பேசி முடித்து கொஞ்ச நேரம் உட்காரமே, அந்த நேரத்தில் என்ன செஞ்சிடலாம், 10 சுபஹானல்லாஹ் சொல்லிடலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பக்கம் ஒழு செஞ்சு கிபிலா பார்த்து முன்னோக்கி உட்காந்து திக்ரு செய்யணும் அப்படி சொல்லவே இல்லையே. சுபஹானல்லாஹ் சொன்னால் என்ன செய்யப்படுது, மரம் நடப்படுது. அல்ஹம்துலில்லாஹ் சொன்னால் என்ன நடப்படுது, மரம் நடப்படுது. அப்போ எவ்வளோ நம்ம மரம் நட முடியுமோ நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ஆகிரத்தில் மரத்தை நடக்கூடிய ஒரு வாய்ப்பை நாம தான் என்ன செய்ய உண்டாக்கணும். அந்த மாதிரி நம்ம எவ்வளோ மரம் நட்டு வச்சுருக்கிறோம் அப்படி கண்காணிச்சிங்க. அந்த மாதிரி எவ்வளோ மரம் நம்ம நட்டு வச்சுருக்கிறோம், நம்முடைய நேரங்கள் எப்படி போகுது, நம்முடைய ஹயாத்து எப்படி போகுது அப்படிங்கிற ஒரு சிந்தனை நம்ம கொண்டு வரணும். 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் நம்ம வாழ்ந்துட்டோம். இந்த 40 வருஷம் நம்மளுக்கு எப்படி போச்சு ஒவ்வொரு முறை சிந்திச்சு பார்க்க. உமர் ரலியல்லாஹு அவங்க ஒவ்வொரு இரவும் சிந்திச்சு பார்ப்பாங்களாம், இன்றைய நாள் நமக்கு எப்படி போச்சு, இன்றைய நாள் காலையிலேருந்து இப்போ ஃபஜ்ர்லேருந்து 10 மணி வரைக்கும் எப்படி போச்சு, 10 மணிலேருந்து லுஹர் வரைக்கும் டைம் எப்படி போச்சு, லுஹர்லேருந்து அசர் வரைக்கும் நமக்கு டைம் எப்படி போச்சு, அசர் டு மக்ரிப், மக்ரிப் டு இஷா, இஷாலேருந்து ஃபஜ்ர் நம்ம டைம் எப்படி போகுது என்று ஒவ்வொரு இரவும் யார் சிந்திச்சு பார்ப்பா, உமர் ரலியல்லாஹு அவங்க சிந்திச்சு பார்த்து அதில் நன்மையான காரியங்கள் செஞ்சுருந்தாங்கன்னு சொன்னால் அல்லாஹ்வுக்கு சுக்குரு செய்வாங்களாம். எல்லாம் இந்த காரியம் செய்கிறதுக்கு எனக்கு நீ தான் எல்லாம் வாய்ப்பை ஏற்படுத்தி சுக்குரு செய்வாங்களாம். அவர்களுடைய கண்ணோட்டத்தில் அவங்க சஹாபி, அவங்க தப்பு செய்வாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்க கண்ணோட்டத்தில் சில விஷயம் தப்பாக தெரிஞ்சிருக்கும்ல, அது நமக்கு பெரிய சவாப். அது அவங்க பார்வையில் என்ன தெரியுது, அது தவறாக தெரியுது பார்த்தீங்களா. அந்த மாதிரி அவங்க எதையாவது தவறாக நினச்சிருந்தாங்கன்னு சொன்னால் அவங்களுடைய கண்ணோட்டத்தில் இந்த செயல் செஞ்சு தப்பாச்சு அப்படின்னு நினைப்பாங்கல்ல. அந்த தப்பு நினச்சா அந்த கையில் இருக்கக்கூடிய சவுக்கு எடுத்து முதுகில் ஒரு அடி அடிப்பாங்களாம். இதை ஏன் நீ செஞ்ச, இதை ஏன் நீ செஞ்ச அப்படி சொல்லி ஒரு முதுகில் ஓங்கி ஒரு என்ன செய்வாங்களாம், ஒரு அடி அடிச்சுட்டு அல்லாஹ் தஆலாவிடத்தில் இஸ்திக்ஃபார் செய்வாங்களாம். விளங்குதுங்களா? இப்போ நாம் அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும், நம்முடைய ஹயாத் எப்படி போய்கிட்டு இருக்கு, நம்முடைய இன்றைய நாள் எப்படி போச்சு. விளைஞ்சல காலையில் எழுந்தோம், காலையில் எழுந்தவொடனே நம்ம துவா ஓதணுமா? யோசிச்சு பாருங்கள். காலையில் எழுந்தோம், அல்லாஹ் தஆலா எழுப்பி விட்டான், எழுந்தவொடனே என்ன செய்யணும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய சுன்னத் என்ன, அல்லாஹும்ம பிஸ்மிக்க அமூத்து வ அஹ்யா. அப்படியா என்னப்பா துவா காலையில் எழுந்தோடனே? இது தூங்குற துவாப்பா. அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹி நுஷூர். விளைஞ்சிங்களா? அப்படி காலையில் எழுந்தோடனே துவா ஓதணுமா? விளைஞ்சிங்களா? அந்த துவா ஓதிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன துவா ஓதுவாங்க, அல்லாஹும்ம மா அஸ்பஹபி மின் நிஅமத்தின் அவ் பி அஹதி மின் ஹல்கிக ஃபமின்க வஹதக லா ஷரீக லக. அந்த துவா ஓதுவாங்க பார்த்தீங்களா? அந்த துவா நம்ம ஓதணுமா? தெரிஞ்சலா? இது நிறையா துவா ஓதிருக்கிறாங்க. மெயினாக தொடர்படியாக விடாமல் ஓதுன துவான்னு சொன்னால் இந்த துவா, அல்லாஹும்ம மா அஸ்பஹபி மின் நிஅமத், இந்த துவா ஓதுவாங்க. அதுக்கப்புறம் அல்லாஹும்ம இன்னி அஸ்பஹது ஷஹீதுக்கு அதை நம்ம ஃபஜ்ர் பிறகு ஓதுற பதில் அந்த துவா ஓதுவாங்க வச்சிங்களேன். இப்போ காலையில் எழுந்த உடனே இந்த செயல் நம்ம இடத்துல உண்டாகி இருந்தது என்று சொன்னால் நம்ம அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டவர்கள் நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம், எழுந்திருக்கிறோம். விளைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம தூங்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹும்ம பிஸ்மிக்க அமூத்து வ அஹ்யா அப்படின்னு துவா ஓதி நம்ம தூங்கணும்னு சொன்னால் இன்னும் 2 துவா ஓதுனாங்க. பிஸ்மிக்க ரப்பிங்கிற துவா ஓதுனாங்க, அல்லாஹும்ம அஸ்லம்து நஃப்ஸிங்கிற துவா. இந்த 3 துவா என்ன செஞ்சாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஓதுவாங்க. இது இல்லாமல் சில நேரங்களில் சூறாக்களை ஓதி எந்த அளவு கை எட்டுமோ அந்த அளவுக்கு தங்களோட உடம்புல தேய்ச்சிக்கிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க படுப்பாங்க. குறிப்பாக 4 குல் சூறா இருக்குது பார்த்தீங்களா, குல் யா அல் காஃபிரூன், குல் ஹுவல்லாஹு அஹத்,
குலோது பிரபில் ஃபலக்கு, குலோது பிரபின் நாஸ். இந்த சூறாக்களை ஓதி கையில் ஊதி உடம்பு ஃபுல்லாக எந்த அளவுக்கு கை எட்டுமோ, சில இடத்துல கை எட்டாதில்ல, அந்த இடங்கள் இல்லாமல் எல்லா இடத்துலையுமே என்ன செய்வாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேய்ச்சிக்கிட்டு தூங்குவாங்க. இந்த அமலோடு நம்முடைய அந்த பகல் முடியுதா, அந்த நாள் முடியுதா? காலை எழுந்திரிக்கும் போது அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கட்டளைக்கு அடிபணிஞ்சு, படுக்கும்போது அல்லாஹ் ரசூலுடைய கட்டளைக்கு அடிபணிஞ்சு நம்முடைய செயல்பாடுகள் இருக்குதா? சாப்பிட்றதுக்கு முன்னாடி, சாப்பிட்றதுக்கு பின்னாடி எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களோ அப்படி நம்முடைய சாப்பிட்ற முறை இருக்குதா? பாத்ரூம் போகிறதுக்கு முன்னாடி, வர்றதுக்கு முன்னாடி, ஒவ்வொரு செயல் செய்யறதுக்கு முன்னாடி இந்த செயல் எப்படி நம்முடைய வாழ்க்கையில் கடந்து போய்கிட்டு இருக்கு, புரிஞ்சுங்களா? தொழுகை எப்படி, தொழுகையுடைய விஷயத்தில் நாம் எப்படி இருக்கிறோம், அமலுடைய விஷயத்தில் நாம் எப்படி இருக்கிறோம் என்று நம்முடைய விஷயத்தை நாம் சிந்திப்பது நம்ம மேலே ஃபர்து. அது எல்லாம் சொல்லிட்டாங்களா, வல் தந்தூர் சொல்லிட்டான் பார்த்தீங்களா, அம்பரு போட்டோம். நீங்கள் யோசிங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கண்காணிக்கன்னு அல்லாஹ் சொல்லிட்டான் பார்த்தீங்களா. அப்போ சொல்லிட்டானா அதை நம்ம கண்காணிக்கிறது நம்ம மேலே கடமை. அப்போ கண்காணிக்கும் போது தான் நமக்கு தெரியும் நம்முடைய நேரம் எப்படி போய்கிட்டு இருக்குது, நம்முடைய ஹயாத்து எப்படி போய்கிட்டு இருக்குது, நம்ம என்ன நம்ம சம்பாதிச்சு வச்சுருக்கிறோம், விளைஞ்சிங்களா. உதாரணம் சொல்லி காட்டுவாங்க. ஒரு மனிதரிடத்தில் ஒரு 10,000 ரூபாய் காசு கொடுக்குறாங்க வச்சிங்களேன். ஒரு மனிதரிடத்தில் 10,000 ரூபாய் காசு கொடுக்குறாங்க. அந்த 10,000 ரூபாய் காசை வச்சு ஒரு லாரி 10 லாரி குப்பை வாங்கிட்டு வர்றாரு ஒரு மனுஷன். என்ன வாங்கிட்டு வர்றாரு? 10 லாரி குப்பை வாங்கிட்டு வர்றாரு. ஒரு 1000 ரூபா கொடுத்தேன் வச்சிங்களேன். பசங்கிட்ட 1000 ரூபா கொடுத்தேன். இப்போ அவர் என்ன செய்ய, 10 லாரி குப்பை வாங்கிட்டு வந்தார். குப்பை சாதாரண விற்றுருவாங்கல்ல வஞ்சிங்களா, இரும்பு சாமான் தான் ரேட் அதிகம், குப்பை தானே. 10 லாரி குப்பை என்ன செஞ்சார், வாங்கிட்டு வந்தார், விளைஞ்சிங்களா. இப்போ இவரை யாராவது பாராட்டுவாங்களா? இப்போ 1000 ரூபாய்க்கு 10 லாரி வாங்கிட்டு வந்துட்டார் அப்படி சொல்லி யாராவது பாராட்டுவாங்களா? பாராட்ட மாட்டாங்க. அதே ஹசங்கிட்ட 1000 ரூபா கொடுத்தேன். அவர் என்ன செஞ்சார், 1 பவுன் நகை வாங்கிட்டு வந்துட்டார். திறமையாக பேசி விலையை குறைச்சி அப்படி இப்படிங்கிற என்ன ஏமாத்தலை, பொய் சொல்லலை, திறமையாக வெளிப்படுத்தி என்ன செஞ்சார், 1 பவுன் நகையை 1000 ரூபாய்க்கு என்ன செஞ்சார், வாங்கிட்டு வந்துட்டார். 1 பவுன் நகை எவ்வளோன்னா 8 கிராம். 1 பவுன் நகை எவ்வளோ? 8 கிராம். 8 கிராம் எவ்வளோ வெயிட் இருக்கும்? உள்ளங்கையில் வச்சு என்ன செஞ்சுக்கலாம், மூடி கொண்டு வந்துடலாம். இப்போ இவர் என்ன செய்வாங்க, பாராட்டுவாங்க. இவர் என்ன செய்வாங்கன்னு பாராட்டுவாங்க. அதே மாதிரி அல்லாஹ் நமக்கு கொடுத்த 70 வருஷம் வாழ்க்கைங்கிற அந்த 1000 ரூபாயை வச்சு ஆகிரத்துங்கிற அந்த முடிவில்லாத ஒரு வாழ்க்கையை ஒரு மனிதர் சரிப்படுத்திட்டார் என்று சொன்னால் அவர் அறிவாளின்னு சொல்லுவாங்க. அது 1 பவுன் நகை வாங்கின மாதிரி, புரிஞ்சுங்களா. அதே இந்த 70 வருஷ வாழ்க்கையை ஒரு மனுஷன் ஆகிரத்துக்கு பயன்படுத்தாமல் துன்யாவுடைய வஸ்துக்களை சேர்க்கறதுக்காக வேண்டி, துன்யா குப்பை தானே, துன்யாவுடைய விஷயங்கள் ஒன்று நம்ம அதை விட்டுட்டு போயிடுவோம், அல்ல அது நம்மளை விட்டு என்ன போயிடும். எது அலங்காரமாக இருக்கோ அது ஒரு காலத்தில் என்ன ஆகிடும், அது ஒரு காலத்தில் குப்பையாக போயிடும். நீ குப்பையில் பார்க்கக்கூடிய ஒரு வஸ்துக்கு, எல்லா வஸ்துக்களும் ஒரு நேரத்தில் அலங்காரமாக இந்த வஸ்து தான், ஒரு நேரத்தில் அலங்காரமாக இந்த வஸ்து இப்போ என்னவாக இருக்குது, குப்பையாக இருக்குது, விளைஞ்சிங்களா. அப்போ 70 வருஷம் வாழ்க்கையை முழுசாக அவர் என்ன செஞ்சார், துன்யாவை சேர்க்கறதுல என்ன செஞ்சால் இது பண்ணார். இப்போ அவருடைய உதாரணம் என்ன, 1000 ரூபா கொடுத்து 10 லாரி குப்பை வாங்கின மாதிரி தான். இப்போ அவரை யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, அறிவாளின்னு சொல்ல மாட்டாங்க. அந்த 70 வருஷம் வாழ்க்கையை வைத்து துன்யா ஆகிரத்தை என்ன செஞ்சிட்டார், ஒருத்தவர் சரிப்படுத்திட்டார். முடிவில்லாத ஒரு வாழ்க்கை என்ன செஞ்சிட்டார், சரிப்படுத்திட்டார் என்று சொன்னால் அவர் இந்த 1000 ரூபாய் வச்சு 1 பவுன் நகை வாங்கின மாதிரி அவர் அறிவாளின்னு சொல்லுவாங்க. அதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஹயாத்தக்க கபல மௌத்திக்கு, உங்கள் மௌத்து வருவதற்கு முன்னால் உங்கள் ஹயாத்தை நீங்கள் என்ன செய்து கொள்ளுங்கள், பயன்படுத்திங்க. எப்படி அதை யூஸ் பண்ணணுமோ அப்படி என்ன செய்யுங்க, அதன் பக்கம் கவனம் செலுத்துங்க அப்படி சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையை அவனுக்கு பிடித்தமான முறையில் கழிப்பதற்குரிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் ஏற்படுத்தி தந்தல் புரிவானாக. இன்னும் மறுமையுடைய வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு சிறப்பான ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. ஆகிரு தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.